சத்தியவனுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக நிருமிருகேந்திர ரூபத்தோட வந்தார். எல்லாம் பிரம்மா கொடுத்த வரத்தின்படி வெளியில கொல்லல, உள்ள கொல்லல, நரம் இல்லை, மிருகம் இல்லை, எல்லாத்தையும் கலந்துட்டு வந்துட்டாரா. பிரம்மா வார்த்தையை சத்தியம் பண்ணிட்டார். உக்கிரம்னு சொன்னச்சே அவர் பயங்கரன்னு சொல்லல, இப்ப பீஷணன்னு சொல்லச்சேதான் பயங்கரங்கிறார். அவரை தனியா பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும், லக்ஷ்மி நரசிம்மனா பார்த்தா பத்திரமாயிடுவோம். அதனால ஸ்ரீயாசக பிராட்டியோட கூடியிருக்கிறபடியால் பத்திரம்னு சொன்னேன்னுட்டார். அவரே தான் அமிர்தம். இந்த மிருத்யுவனிடத்திலே நம்மை மீட்டு பரமாத்மாவுடைய திருவடிகளில் சேர்க்கக்கூடிய அமிர்தமாகவே இருக்கிறார். உண்மையா பார்த்தா அடியேன்னு வரணும். ஏன்னா நான் எப்ப வணங்குறேனோ அப்பவே ஒருத்தன் பெரியவன், நான் சின்னவன் ஆயிடுவேன். அவன் விஷ்ணு உக்ரன் இதனால நமாமி இல்ல, வேதன் நமகான்னு சொல்லித்து அதனால நான் நமாமின்னு சொல்லிட்டேன். மிருத்யோஹோ மிருத்யும், மிருத்யுவுக்கு மிருத்யு, காலனுக்கு காலன். மிருத்யுவுக்குனால் சம்சாரத்துக்கு மிருத்யுன்னு வச்சுக்கணும். நம்ம மரண தேவதைன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. மிருத்யுன்னு சொன்னாலே அமிர்தான்னு சொன்னா மோட்சம்னு அர்த்தம், மிருத்யுன்னு சொன்னால் சம்சாரம்னு அர்த்தம். மிருத்யோர் மிருத்யும்னால் நம்முடைய சம்சார பாசத்தை அகற்றி விடுபவர், நம்முடைய சம்சார கட்டுகளை தொலைத்து விடக்கூடியவர். அதனால மிருத்யோஹோ மிருத்யும் ஸ்ரீயாஜுட்டா மிருத்யோர் மிருத்யும் இத்தியாக மிருத்யோஹோவா அயம் மிருத்யுஹு அமிர்தத்வம் பிரஜானாம் அன்னாதானாம். யார் பிரம்மத்தையே அன்னமா அனுபவிக்கிறார்களோ அவர்கள் அன்னாதர்கள், அவர்களுக்கு அவரே அமிர்தமாக இருக்கிறார். அது எப்படியோ தெரியல, ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னால் சோழசிம்மபுரத்துக்கு சேவிச்சு போனா பக்கத்துல அமிர்த பலவல்லி நாச்சியார்ன்னு தான் பெயர். நரசிம்ம பெருமான் எங்க இருந்தாலும் நாச்சியார் பேர் என்ன? அமிர்தவல்லி நாச்சியார், அமிர்த பலவல்லி நாச்சியார்னுவா. ஏன்னா அவர் தான் அமிர்த பலம். இவளிடத்திலேருந்து நாம வாங்கிக்கக்கூடிய அமிர்தமயமான பலம் அவர். தன்னை அமிர்தம்னு சொல்லிக்கிறார், சம்சாரத்தை மிருத்யுன்னு சொல்லிக்கிறார். மிருத்யோர் மிருத்யுன்னா பொருள் பார்க்கணும். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயகும் சக அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே. மிருத்யுவை ஒழிச்சுடணும், அமிர்தத்துவத்தை அடையணும். வித்யாஞ்ச அவித்யாஞ்ச, வித்யான்னு சொல்றது ஞான யோகம், அவித்யான்னு சொல்றது கர்மயோகம். கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் மிருத்யுவை அழிக்கலாம், அமிர்தத்தை பெறலாம்ங்கிறது. மிருத்யுவை எது கொண்டு அழிக்கணும் நன்னா புரிஞ்சுக்கணும். மிருத்யுங்கிற சம்சாரம், சம்சாரம் கஷ்ட நஷ்டம் பாபம் தோஷம் இதெல்லாம் போக்குறதுக்கு கர்மயோகம் தான் வழியா. மோட்சம் அடையறதுக்கு ஞானம் முதிர்ந்த பக்தி தான் வழியா. பக்தி பண்ணி கர்மங்களை போக்கிண்டேன்னு சொல்ல வேண்டாங்கிறார். போகும் தானா பக்தி பண்ண பண்ண அந்த மாஹத்மத்தால பாபங்கள்லாம் எரிஞ்சு போயிடும். அதை விட நம்ம அன்றாட அனுஷ்டானம் பண்றோம் இல்லையோ, சந்தியாவந்தனம் பண்றேன், திருவாராதனங்கள்லாம் சரியா பண்றேன், நாம பண்ற பித்திரு தர்ப்பணாதிகள்லாம் விடாத பண்ணிட்டு இருக்கேன், தீர்த்தமாட்டது பண்றேன், நெத்துக்கு எடுக்கிறேன், இதை போல இருக்க அனுஷ்டானம் நித்திய கர்மா நைமித்திக கர்மா. இது போல ஆண்டுதோறும் சாத்தத்தை அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கா பண்றேன், தாத்தா பாட்டிக்கு பண்றேன், ஆச்சாரமா இருக்கேன், தௌத்தமா இருக்கேன், எப்படி இருக்கணும் இருக்கேன். இந்த அனுஷ்டானத்தெல்லாம் நமக்கு இருக்கிற பாபங்கள் எல்லாம் போக்கும். எது வேண்டாமோ அதை விளக்கிறதுக்கு அனுஷ்டானம் வேணும். ஆனா கிடைக்க வேண்டிய மோட்சம் கிடைக்கிறதுக்கு பக்தி வேணும். அதனாலதான் அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே. மிருத்யுங்கிற சம்சாரத்தை கர்மயோகத்தாலே தாண்டி அமிருத்யு அமிர்தம் அப்படிங்கிற பரமாத்மாவை பக்தியாலே பெற வேண்டும். அதை போல நீ செய்யலாம் நீங்க சொல்றார். கல்வயம் ஸ்ரீயாஜுட்டா மிருத்யோர் மிருத்யுன், அவரே தான் அமிர்தம். இந்த மிருத்யுவனிடத்திலே நம்மை மீட்டு பரமாத்மாவுடைய திருவடிகளில் சேர்க்கக்கூடிய அமிர்தமாகவே இருக்கிறார். ஆழ்வார் ஒப்பிலியப்பன் சன்னதி, ஒப்பிலாத அப்பனிடத்துல ரொம்ப ஆச்சரியமா பாடி, நல்குறவும் செல்வம் நரகமும் சுவர்க்கவுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாயினார். அவரே தான் விஷமாவும் இருக்கார், அவரே தான் அமிர்தமாகவும் இருக்கிறார். அவர் விஷமா இருப்பார், தப்பானவர்களுக்கு விஷமா இருப்பார், அமிர்தமா இருப்பார். அவர் தான் எல்லா நல்லத்துக்கும் அமிர்தமா இருப்பார். அமிர்தத்துக்கெல்லாம் அமிர்தமாய் விஷங்களுக்கெல்லாம் விஷமாய் ரெண்டும் பிரம்மத்தை பார்க்கலாம். அதனால பிரஜானாம் அன்னாதானாம் நமாமி இத்தியாக. கடைசியில் நமாமின்னு சொன்னீரே, ஏன் ஒவ்வொரு சப்தமாக சொல்லணும்ட்டார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும். இப்படிப்பட்டவனை 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 நமாமி. நமாமினாலே வணங்குகிறேன். அகம் நான்,
அங்க நான் சொல்றதை விட அடியேன்னு போட்டுங்க. நான் சொன்னா நமாமியிலே கிடைச்சிடும். நமாமின்னு சொல்லும்போது நான் வணங்குகிறேன்னு கிடைக்குமா, அடியேன் வணங்குகிறேன்னு சொல்லுமா? உண்மையா பார்த்தா அடியேன்னு வரணும். ஏன்னா நான் எப்ப வணங்குறேனோ அப்பவே ஒருத்தன் பெரியவன், நான் சின்னவன் ஆயிடுவேன் இல்லையா? நான் ஒருத்தரை பார்த்து வணங்குறேன்னாலே, சாமி அவர் ரொம்ப பெரியவர், அடியேன் தாழ்ந்தவனா இருக்கேன், அதனால நமாமின்னு சொல்லுவோம். நமாமி இப்படி யாரான்னு சொல்லுவில? நமாமின்னு சொல்லச்சே இப்படி குனிவோம், கையை கூப்ப போறோம், கொஞ்சம் நான் தழுதெடுக்க போறது, கண்ணு மேல அவரை நோக்கி பார்க்காது. ஒருத்தர் வணங்குறேன்னு சொல்லச்சே கண்ணுக்கு நேரம் பார்த்துன்னு கூட சொல்ல முடியாது. வணங்குறேன்னு காலை பார்த்துன்னு சொல்லுவோம். வணக்கம்னு சொன்னாலே அடியேன்னு கிடைச்சிடும். அதனால அகங்கிற சப்தத்துக்கு அடியேன்னு அர்த்தம் வச்சுப்போம். நமாமின்னு சொன்னா வணங்குகிறேன்னு பொருள். நமாமி இத்தியாக யதா யஜுரேவை தத்து. மீண்டும் சொல்றது ஜாகிரதையா கேட்டுக்கணும். கீழே சொல்லும்போது நரசிம்மன்னு சொன்னீரே ஏன்னு கேட்டுண்டு நரத்தம் மிருகத்தம் கலந்திருக்கிறபடியாலேன்னு அவர் பதில் சொல்லல, யஜுர்வேதம் சொன்னபடியாலேன்னார். பேரு யஜுர்வேதம் வச்ச பேருன்னு. அதை போல வணங்குகிறேன்னு சொல்றீரேனால் வேதம் வணங்க சொல்லி இருக்கிறபடியால் விட்டார். நன்னா கேட்டுக்கணும். அப்படி இப்படி ஏதான நம்ம கண்ணு அங்கங்க போறாப்புல நடந்தாலும் கண்ணு மட்டும் போட்டோம், மனசு அங்க போகக்கூடாது. நமக்கு எது வேணுமோ மனசுல அத்தை மட்டும் தான் வாங்கிக்கணும். கீழே சொல்லச்சே வேதம் சொல்லித்துன்னு நரசிம்மன்னு சொன்னேன்னு விட்டார். இப்ப சொல்லச்சே வேதம் வணங்குன்னு சொல்லித்து அதனால வணங்குகிறேன். இன்னும் நானா வணங்கக்கூடாதானால் இப்படியும் வணங்கலாம், இப்படியும் வணங்கலாம். அவர் உக்கிரமா இருக்கிறதுனாலே வணங்குறேன், அவர் நிருசிம்மனா இருந்ததுனாலே வணங்குறேன், மகாவிஷ்ணுவா இருந்ததுனாலே வணங்குறேன், ஜுவலந்தனா இருந்ததுனாலே வணங்குறேன். இந்த ஒவ்வொன்றுத்தினால வணங்குறேன்னு சொன்னால் இந்த பெருமை இருக்கிறதுனால வணங்குறேன், இந்த பெருமை இருக்கிறதுனால வணங்குறேன், இந்த பிரபாவம் இருக்கிறதுனால வணங்குறேன் ஆயிடும். ஒரு 10 நாளைக்கு பெருமாள் இந்த பிரபாவம்லாம் காட்டுறதா இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் ஜலிக்கிறதா இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆகவே நான் இந்த 10 நாள் வணங்க மாட்டேன்னு சொல்லலாமா? அவர் இதெல்லாம் பெருமையோடு இருந்தார், அதனால வணங்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த பெருமையோடெல்லாம் அவர் இல்லை, அதனால நான் வணங்கலேன்னு சொல்லிட்டான். அதனால இந்த வைபவம் எல்லாம் இருக்கிறதுனால வணங்குறேன்னு சொல்லல, வேதம் வணங்குன்னு சொன்னதுனால வணங்குறேங்கிறார். இதுக்கு தான் ஸ்வரூபகிருத தாஸ்யம்னு சொல்லுவா. குணத்தை பார்த்து தோத்து நான் அதனால அவனுக்கு அடிமைன்னு சொல்லணுமா? அல்லது அவருங்கிறதுனால நான் அடிமை, அவர் ஆண்டான்கிறதுனாலேயே நான் அடிமை, அவர் நல்லவருங்கிறதுனால நான் அடிமை இல்லை. இங்கே எத்தனையோ பேர் கணவன்கள் உள்ளீர்கள், மனைவி உள்ளீர்கள். இந்த இந்த பர்த்தா, இந்த பத்னி, இவர் பர்த்தா நினைச்சுட்டு இருக்கிறே, நீ ரொம்ப ஆசையா இருக்கிறே, இந்த பத்னியிட்ட ஆசையா இருக்கிறே ஏன்னு கேட்டால், இவள் இப்படி நல்லவனாலபடியாலே, நன்னா தளிகை பண்ணுகிறபடியாலே, நன்னா பாட்டு பாடுகிறபடியாலே இப்படின்னு ஆரம்பிச்சு போனேன். மறுநாள் அவளுக்கு பாட்டு பாட வரலன்னு வச்சுக்கோ, தொண்டை கட்டி போச்சு சுவாமி, பாட வரல, தளிகை எப்படி உப்பு போடணும்னு மறந்து போச்சு சுவாமி, அதனால சரியா பண்ண வரல. பத்னியா இல்லையா? பத்னிங்கிறதுனால நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்லணும், பர்த்தாங்கிறதுனால நான் கைங்கரியம் பண்றேன்னு சொல்லணுமே தவிர இதனாலேன்னு சொன்ன போனா ஒத்து வராது. அதனாலதான் இந்த இடத்துல மறுபடியும் நமாமின்னு சொல்ல செய்வோம். அவன் விஷ்ணு உக்ரன், இதனால நமாமி இல்ல, வேதன் நமஹான்னு சொல்லித்து அதனால நான் நமாமின்னு சொல்லிட்டேன். 2 விஷயம். லக்ஷ்மணன் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறார், தான் யாருன்னு கேள்வி சுக்ரீவன் இடத்துல சொல்லிக்கணும், ஹனுமான் இடத்துல சொல்லணும். அகமஸ்ய அவரோ பிராதா குணைர்தாஸ்யமுபாகதான்னு வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம். நான் இவனுக்கு தம்பி, ஊர்லாம் அப்படிதான் சொல்லும். அகம் அஸ்ய அவரோ பிராதா குணைஹி தாஸ்யமுபாகதா. ஆனா நான் தம்பி இல்ல, இவனுடைய குணத்துக்கு தோற்ற அடிமைங்கிறார். இதை கொஞ்சம் 2 நிலையில பார்ப்போம். நான் உரிமையோட பார்த்தா, உறவோட பார்த்தா தம்பி. ஆனா நான் தம்பின்னு சொல்லிக்கிறது இல்லை, அவன் குணங்களுக்கு தோற்ற அடிமை. இதுவே வசதியான விஷயம். நான் உரிமையா தம்பின்லாம் சொல்லிக்கிறேன், எதையும் நான் கொண்டாடலாம் வரல, நான் அடிமைன்னு தான் சொல்லிக்கிறேன். ஆனா அந்த அடிமையை அவர் சுவாமிங்கிறதுனால நான் தாசன்னு சொல்றாரா, இல்லை அவர் குணசாலிங்கிறதுனால நான் தாசன்கிறாரா? இங்க லக்ஷ்மணன் சொல்லிட்டு இருக்கிறது குணைர்தாஸ்யம் உபாகதா, அவர் குணசாலிங்கிறதுனாலதான் நான் தாசன்கிறார். தப்பு இல்லையா? இத்தனை அடியும் சொல்லலையே, அதை சொல்லிட்டு இருக்கிறதே குணத்தாலேன்னு சொல்லாதேன்னு தானே சொல்லணும். ஆனா வேற வழி இல்லை, பகவத் விஷயத்துல மட்டும் குணத்தாலேன்னு சொல்லித்தான் ஆகணும். எப்பவாவது குணம் அவரிடத்துல இல்லைன்னு வச்சுங்க, அப்பவும் நான் அவனுக்கு தாசன்னு நடத்தி காட்டினால் அப்ப குணமில்லாதவனுக்கு தாசன்னு சொன்னதாகும்.
எல்லா கணவனுக்கும் எல்லா மனைவிக்கும் இந்த வாய்ப்பு உண்டு. எப்பவானும் இல்லை, எப்போ பார்த்தாலும் பர்த்தா தப்பு பண்ணிட்டு தான் இருக்க போறார், எப்போ பார்த்தாலும் பத்னி ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் இருக்க போறா. அப்போ அதை ஒத்துன்னு தான் ஆகணும். தப்புங்கிறதுக்காக என்ன வீட்டை விட்டு வெளில போக முடியுமா? அனுப்பிச்சிட தான் முடியுமா? ரெண்டும் இல்லை. வாழ்க்கை பாக்கி இருக்கிறனால வாழ்ந்து தான் ஆகணும். அதனால எல்லா பத்னிகளுக்கும் எல்லா பர்த்தாக்களுக்கும் தவறா பண்ணவனிடத்துலையும் நான் அந்த தவறுகளை பார்க்காமல் பத்னின்னு பார்த்தேன் பர்த்தான்னு பார்த்தேன்னு சொல்ல முடியும். அதே போல ராமனிடத்துல அந்த வாய்ப்பு உண்டான்னு கேட்டா இல்லையோ இல்லையோ. ராமன் எப்பவான்னு தப்பு பண்ணணும். அந்த சமயத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் நான் ஒத்துண்டு வாழ்ந்தேன்பார்னு சீத்தை சொல்லணும். வாய்ப்பே இல்லையே. அது இல்லாதனாலே குணத்துக்கு தோற்றவன்னு சொல்லித்தான் ஆகணும். அதுக்குன்னு அவள்லாம் குணத்துக்கு தோற்றுன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள்லாம் ஸ்வரூபகிருத தாசர்கள் தான். ஆனா சொல்லும் போது இப்படி சொல்லிக்கணும் இல்லையோ. உபனிஷத்து தான் நமாமின்னு சொல்லித்து நானா சொல்லல. அவர் அழகன்கிறதுக்காகவோ வீரன்கிறதுக்காகவோ அவர் விஷ்ணுங்கிறதுக்காகவோ நான் வணங்கல. அவர் சுவாமி, நான் தாசன். இதை தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியில பார்க்க போறோம். 12 ஸ்லோகங்கள் விண்ணப்பிச்சேனே. தாசபூதாக ஸ்வதசர்வே ஹ்யாத்மான பரமாத்மனः அத்தः அகமபி தே தாசः இதி மத்வா நமாம்யகம். இந்த நமாமிக்கு அது சொல்ல போறது. அவர் சுவாமி, நான் தாசன், இதனால் வணங்குகிறேன். வேற எந்த காரணத்தினையும் நான் வணங்கலை. அவர் சுவாமியா இருக்கார், நான் சொத்து தாசனாக இருக்கிறேன். நமாமி அகம் யதா யஜுரே வைத்தது அகமித்யாக யதா யஜுரே வைத்தது. அகம்னு சொன்னதும் யஜுர்வேதம் சொன்னபடிக்கு சொன்னேன்னு விட்டார். யஜுர்வேதம் தாசன்னு தான் சொல்லும், அகம்னாலே அடியேன்னு தான் சொல்லும். அதனால் அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் வணங்குகிறேன். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் போக்கி கொடுக்கிறார். இதெல்லாம் அவ்யக்தோபனிஷத்துல இருக்கு. இனிமே தான் பிரம்மா வாயை திறந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு வந்தார்? உக்ரம், ஏன் அர்த்தம் சொன்னார். வீரம், ஒவ்வொரு சப்தமா தானே சொல்றார். பாட்டே இன்னொரு சொல்லல. அவர் இது வரைக்கும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு தனித்தனியா சொல்லிட்டு வர்றார். திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசம். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பெரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணரசம் சிந்தையானை விளக்கொழிய மரதகத்த திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்கிளிய கைகூப்பி வணங்கினாளேன்னு ஆச்சரியமான பாசம். திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கியாழ்வார் ஒரு கிளி வளர்த்துட்டு இருக்கார். திருமங்கியாழ்வார் கிளியை பார்த்து அவரே கொண்டாடுறார். உன்னை வளர்த்ததுனால நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உனக்கு நன்றி. கிளியே நன்றி. அது என்ன அப்படி பெருசா கிளி இவருக்கு பண்ணிடுத்து? கிளிக்கு அவர் ஒவ்வொரு நாமமா சொல்லி வைக்கிறாராம். நாமங்களை சந்தை சொல்லிட்டு அதை திருவை சொல்ல சொல்லி ஆவர்த்தி சொல்ல சொல்லி நாமத்தை நன்னா மனப்பாடம் பண்ணிடுத்து கிளி. அப்புறம் அவர் சொல்லியிருக்கார், நான் எப்பவானு வருத்தத்தில் இருக்கிறச்சே நாமங்களை சொல்லி என்னை காப்பாற்றி விட்டுடு, அது சொன்னா மட்டும்தான் எனக்கு உயிர் பிழைக்கும்னு சொல்லியிருக்கார். இப்ப திருமங்கையாழ்வார் மயக்கமா இருக்கார். அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேளை அந்த கிளி ஞாபகம் வந்தது. இவர் தானே மகள் பாசுரம் சொல்லி சொல்லி அந்த கிளிக்கு நல்லதெல்லாம் சொல்லி வச்சிருக்கார். கிளியை கூப்பிட்டு, இது பாரு உன் தலைவி தான் மயக்கமா கிடக்கிறா, அவளை எப்படி எழுப்பணும்னு எங்களுக்கு தெரியல, நீங்க உட்காண்டு அவர் சொல்லி கொடுத்த நாமங்களை சொல்லுங்கிறா. அது சொல்ல ஆரம்பிச்சுடுது. முளைக்கதிரை பாட்டு முழுக்கடின்னு சொன்னது முழு பாட்டு. அது தாண்டக பாசுரம், எண்சீர் கழிநடிலடி நீளமா இருக்கிற பாட்டு. ஆனா இப்ப சொல்லிட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் அந்த கிளி சொல்லலை. முளைக்கதிரைன்னு ஒரே நாமத்தை மட்டும் சொல்லுவான். நாம சாயங்காலம் சஹஸ்ரநாமம் சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு விஸ்வம் நிறுத்தி விடுறேன், விஷ்ணு ஒண்ணுமே பேசலைன்னால் நீங்கள்லாம் எழுந்துருவீள். ஏன்னு விஸ்வம் விட்டு வழக்காரா தெரியாது போல, மறந்து போயிட்டார் போல் இருக்குவார். சின்ன வயசுல அப்பா சொல்லிக் கொடுக்கலையான்னு விடுவா. இல்லை தனித்தனியா சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. விஸ்வம்னு சொல்லிட்டு நிறுத்தினால் அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தான்னு அர்த்தம். விஷ்ணுன்னு சொன்னா அர்த்தம் மனசுல ஆயிடுச்சான்னு அர்த்தம். அதை போல இந்த கிளி என்ன பண்றது, முதல்ல சொல்லி பார்க்குது. முளைக்கதிரை கிட்டக்க போய் பார்க்குமா, இந்த ஒரு திருநாமத்துக்கு பெண்ணு கண்ணு முழிச்சுட்டாளா, மயக்கம் தீர்ந்து விடுத்தா அப்படின்னு பார்த்தா சலனமே இல்லை. அப்படியே இருக்கார் திருமங்கையாழ்வார் பரகால நாய்க்கு. சரி, 2வது சப்தத்தை சொல்றது. குறுங்குடியுள் முகிலை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை பார்த்த உடனே இன்னும் சலனம் இல்லை. திருக்குறுங்குடி பெருமாள்னு சொன்னாலும் நகரலை. மூவா மூலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பெரிய ஆரமுதை சலனம் இல்லை. அரங்கமேய வந்தனனை ரப்ப மெதுவா துடிச்சுது, கண்ணு புரிவம் துடிக்க ஆரம்பிக்கிறது. அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை உதடு துடிக்கிறாப்புல இருக்கு. மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் காது மடல் நகர்றாப்புல இருக்கு. திருமாலை பாட எழுந்துட்டா. இப்படி ஒவ்வொரு படிக்கட்டா ஒவ்வொரு நாமமா சொல்லி அவ எழுந்தாளான்னு பார்க்குமோ இல்லையோ, அதை போல இவர் இப்பதான் ஒவ்வொரு நாமமா சொல்லி முடிச்சிருக்கார். உக்ரம் வீரம்
மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் எல்லாம் சொல்லிட்டு நன்னா மனசை தேத்தினுட்டார். இப்ப ஸ்லோகத்தை பூர்ணமா சொல்றார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் அத பகவான் ஸ்தம் அப்ரவீத் பிரஜாபதே பிரீதோகம் கிம் தவேப்சிதம் ததா சம்சேதி சகோவாச்ச. இதை இவர் சொன்னதை கேட்டுட்டு பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். பிரம்மா சொன்னார், ஸ்ரீமன் நாராயணன் ஆனந்தப்பட்டார். ரொம்ப நல்லா சொன்னீரே, உமக்கு என்ன வேணும் கேளும். இப்ப அவர் சொல்றார், உமக்கு என்ன ஆசையோ கேளும்னார். அவ்வக்தத்திலேருந்து வியக்தத்தை எப்படி படைக்கணும்னு ஆசைன்னார். சுவாமி அது ஏதோ 1.5 மணி நாள் முன்னாடி சொன்னீரேனால் அடி என்ன பண்ணுவேன், அவர் 1.5 மணி நாள் ஆகிவிட்டாரே. அவர் இத்தனை நாளி சொல்லிட்டு நீர் அவ்வக்தத்திலேருந்து வியக்தமாக்கணும் நீரே, எனக்கு என்னது என்ன வியக்தம்னு தெரியல, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேனால். இப்போ உமக்கு மந்திரம் தெரிஞ்சு போச்சு. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சிருஷ்டிக்க ஆரம்பியும் தானே நீ சிருஷ்டிக்கலாம்னு பெருமாள் பதில் சொல்லிட்டான். இது வரைக்கும் உமக்கு சிருஷ்டிக்கிறது தெரியாது, இப்பதான் ஆணுஷ்டுபம் கிடைத்து விட்டதே. அந்த ஆணுஷ்டுபத்திலேருந்து தானே உலகம் எல்லாம் படைக்க போறது. ஆணுஷ்டுபத்துல தானே உலகம் லயிக்கும், ஆணுஷ்டுபத்துல தானே உலகம் ரட்சிக்கப்படும். ஆகவே நீர் அதை கொண்டு சிருஷ்டிக்கலாம். பகவன் அவ்வக்தாது உற்பன்னோஸ்மி, நான் அவ்வக்தத்திலிருந்தா பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுனுட்டேன். வியக்தம் மம கிருத்தியமிதி புறா ஸ்ராவிதாத்திர வியக்தம், முன்னாடி எனக்கு காதல விழுந்தது. வியக்தமாக ஆக்கு படைப்பாயின்னு காதல வாங்கினேன். எப்படி நான் புரிஞ்சுக்கல. இப்ப மந்திரம் எனக்கு கிடைச்சிடுத்து. பகவான் இத்தியஜ்ஞாயி வியக்தமே கதையதி, நான் அவ்வக்தத்திலேருந்து பிறந்தேங்கிறத தெரிஞ்சுனுட்டேன். ஆனா எப்படி வியக்தத்தை படைக்கணும்னு எனக்கு தெரியலையே. வியக்தம்னா என்னன்னு இவர் திரும்பி கேட்கிறார். பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டு சேதனா சேத்தனங்கள் அத்தனை சரீரமாக இருந்து இப்படித்தான் இந்த ஜெகத் சிருஷ்டியே பகவான் பண்ணுகிறார். 30 எழுத்துக்களை கொண்டு எல்லா உலகத்தையும் படைச்சுட்டார். 2 எழுத்துக்களை கொண்டு படைத்ததை தாங்குகிறார்ங்கிறது. உன்னை முடிக்கிறதுக்கு வழி தெரியலன்னா ஆரம்பிக்க கூடாதுங்கிறாரு. நீ மாட்டுக்கு ஆரம்பிச்சு வளர்த்து விட்டுட்டு போயிட்டியானா அப்புறம் யார் அதை முடிக்கிறது? முதல்ல ருத்ரனாரை படைச்சுக்கோ, அப்புறம் வளர்க்க ஆரம்பிங்கிறார்.